ஹலோ எவ்ரிவான். நான் அந்த முருங்கை பூவை காய வைக்கலான்னு நினச்சேன். ஸோ இதை எப்படி காய வைக்கலான்னா, நிழல் காய்ச்சல காய வைக்கலாம். வெயில் இங்கே அடிக்குது, நான் இங்கே பக்கத்தில், வெயில் அங்கே அடிக்குது, நான் இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். நேற்றே காய போட்டுட்டேன். இந்த மாதிரி நிழல் காய்ச்சலாக இது காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் காயணும். 2 நாள் காய வைப்போம். காய வச்சுட்டு பவுடர் ஆக்கிட்டு சொல்கிறேன். இதை பார்த்தீங்களா, இந்த முருங்கைப்பூ நல்லா காஞ்சிருச்சு. இதை நான் பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். இந்த முருங்கைப்பூவை காய வச்சு மிக்சியில் 1-2 அடித்து வச்சுருக்கேன். இதை பாலில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பால் குடித்தோம்னா நம்மளுக்கு ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகும். அண்டு எக்கோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு இது நேச்சுரலான வே. தேங்க்யூ.